எல்லாரும் கெட் ரெடி வித் மீ பண்றாங்க. நம்ம பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கெட் ரெடி வித் மீலாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா இந்த பட்டை அடிக்கிற வீடியோ, இந்த ஐடி கார்டு போட்டுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு நான் காலேஜ் போற ஒரு வீடியோ சும்மா ரேண்டமா போட்டேன். அது பார்த்தா அடுத்த நாள் காலைல எழுந்திரிக்கிறேன் மில்லியன்ல போயிருக்கு வியூஸ். அவ்வளோ மெசேஜ், அவ்வளோ ஃபாலோவர்ஸ் எனக்கு அது ஒரு மாதிரி ஷாக்கா நீங்க இருந்தது. எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நான் எதிர்பார்க்கல. எனக்கு என்ன சொல்றதுன்னா, இப்படியும் பீப்பிள் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஃபேஸ் பண்ணவங்க அப்படி யாருமே கிடையாது. அவ்வளோ நல்லவங்கள நான் இன்னும் பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். ஆனா இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்றதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம், என்ன சுத்தி இருக்க பீப்பிளு, நீ எல்லாரும் மாரி நீயும் பண்ணு, எல்லாமே பண்ணு. உனக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாமே குடு. எண்ட் ஆஃப் தி டே அது உன்ன ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் நிக்கும். அப்போ உனக்கு உன் ரைட்டிங்ஸ வெளிய கொண்டு வரணும்னா, அப்ப அது கரெக்ட்டா இருக்கும். முதல்ல நீ ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே லைஃப் ஆஃப் ஈஷு என்னவா இருக்கா அவ லைஃப்ல, ஈஷு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கா, ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அத வந்துட்டு ஒரு மாரி சிம்பத்தியாவோ, இல்ல எமோஷனல் வேல கொண்டு போகாம, என்னோட வலிகள் கூட எல்லாருக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவா வைபா இருக்கணும்னு நெனச்சேன். அதுதான் இப்ப இவ்வளோ பெருசா வந்து நின்றுருக்குன்னு நான் நெனைக்கிறேன்.